அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி நம்மளோட ஏலவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 20வது கிளாஸில் நாங்கள் இன்றைக்கி ஜாயின் ஆகியிருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் இஜ்திஹாத்னு சொன்னால் என்ன, இஜ்திஹாதினுடைய வகைகள் என்ன, அதனுடைய படித்தரங்கள், ஒரு முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகள், அப்படி அதோட சேர்த்து ஃபிக்ஹ்களையும் அதனுடைய வளர்ச்சி கட்டங்களும் அந்த விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் படிக்க போகிறோம். ஸோ பிள்ளைகள், இப்போது இஜ்திஹாத்னு சொன்னால் அதனுடைய பத விளக்கம், அதனுடைய மொழி கருத்து என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இஜ்திஹாத்னு சொல்கிறது அதனுடைய மொழி கருத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள ஜஹுத் அல்லது ஜுஹுத்னு சொல்லிலிருந்து தான் தோற்றம் பெற்றுச்சு. இப்போ ஜஹுதுன்னு சொன்னால் நாங்கள் அரபிக்கில் டிரெக்டாக அர்த்தம் கொடுக்கக்குள்ள கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதே போல் ஜுஹுதுன்னு சொல்லி கொடுக்கக்குள்ள நாங்கள் அரபிக்கில் டிரெக்டாக முயற்சி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் இங்கே ஹதீஸ் துறை அறிஞர்கள் இங்கே கருத்து கொடுக்குறது இப்படி முழு முயற்சியையும் செலவிடுதல். இஜ்திஹாத்னு சொன்னால் முழு முயற்சியையும் செலவிடுதல்னு சொல்லி அர்த்தம். இஸ்லாமிய பரிபாஷையில் நாங்கள் பார்க்கக்குள்ள அல் குர்ஆனோ சுன்னாவோ நேரடியாக தீர்வு குறிப்பிடாத ஒரு பிரச்சினைக்கு இந்த அல் குர்ஆன் சுன்னாவையே அடிப்படையாக வைத்து ஒரு சட்ட அறிஞர் மேற்கொள்ளக்கூடிய அறிவியல் ரீதியான கடுமையான முயற்சி தான் இங்கே இஜ்திஹாத் அப்படின்னு வரைவிலக்கணப்படுத்தப்படுது. எப்படி அல் குர்ஆன்லேயும் சுன்னாவிலையும் நேரடியாக தீர்வு குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் உதாரணமாக நவீனகால பிரச்சனைகள் எடுக்கலாம். நேரடியாக இதுக்கு இதான் தீர்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ விபச்சாரம் செய்தால் அவங்களுக்கு இதான் தண்டனைன்னு சொல்லி அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே போல் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படி அல் குர்ஆன்லேயோ சுன்னாவிலேயோ நேரடியாக இல்லைன்னு சொன்னால் அந்த கால அறிஞர்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக வைத்து அறிவியல் ரீதியாக எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சி தான் அல் இஜ்திஹாத் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இப்போ இஜ்திஹாத் செய்கிறதுக்கு இஸ்லாத்தில் இடம் இருக்குதா, இஜ்திஹாத் செய்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குதான்னு சொல்லி பார்த்தாவும் இருக்குது. அல் குர்ஆன் அடிப்படையிலும் இருக்குது, ஹதீஸ் அடிப்படையிலையும் இருக்குது. நாங்கள் உதாரணமாக அல் குர்ஆன் வசனங்கள் எடுத்துக்கொள்ளக்குள்ள அல்லாஹ் தாலா சொல்கிறான், அத்தியாயம் 42 38வது வசனத்தில், அன்றைய தம் காரியங்களை தங்களிடத்திலே கலந்தாலோசித்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். ஹதீஸ் ரீதியான ஆதாரங்களை பார்க்கக்குள்ள நாங்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கிறோம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏமன் பிரதேசத்துக்கு ஒரு கவர்னராக அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்புகிற டைமில் நபி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் போகிற பிரதேசத்தில் அங்கே மக்கள் பிரச்சனைகளை உங்களிடத்துல கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி தீர்த்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்னுடைய வேதத்தை கொண்டு நான் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்னுடைய வேதத்தில் நேரடியாக தீர்ப்பு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வீங்கண்டு. அதுக்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்னுடைய தூதரினுடைய சுன்னாவின் மூலமாக நான் பிரச்சனையை தீர்த்து கொள்வேன் அப்படின்ட்டு. அதுக்கு நபி அவங்க சொல்கிறாங்க, சுன்னாவிலேயும் நேரடியாக தீர்ப்பு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி. அதுக்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக வைத்து என்னுடைய அறிவின் அடிப்படையில் இஜ்திஹாத் செய்து அதுக்கான பதிலை கூறுவேன் அப்படின்னு சொல்லி முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டக்கூடிய சம்பவத்தை நாங்கள் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் ஒன்று நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், தீர்ப்பு சொல்பவர் இஜ்திஹாத் செய்து அவருடைய முடிவு சரியாக அமைந்தால் அவருக்கு 2 கூலிகள் உண்டு. இன்னும் இஜ்திஹாத் செய்து அவருடைய முடிவு பிழையாக அமைந்து விட்டால் அவருக்கு 1 கூலி உண்டு அப்படின்னு நபி அவங்க சொல்கிறத நாங்கள் பார்க்க இயலும். அடுத்ததாக இஜ்மா ரீதியான ஆதாரங்கள் எடுக்கக்குள்ள எல்லா மதுஹபுகளும் இஜ்திஹாதை அங்கீகரித்திருக்கின்றது, மேலும் அதனை பிரயோகித்தும் இருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் இஜ்மா ரீதியான ஆதாரத்துக்கு கொடுக்கலாம். அடுத்தது பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களை பார்க்கக்குள்ள அல் குர்ஆன்லேயோ சுன்னாவிலேயோ நேரடியாக தீர்வு சொல்லப்படாத ஒரு புதிய ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சரியான தீர்வை முன்வைக்கிறதுக்கு இஜ்திஹாத் அவசியமான ஒன்றாக இருக்குது. அதே போல் தான் ஷரியாவினுடைய ஆதாரங்களை எடுத்து பார்க்கக்குள்ள பல கருத்துக்களுக்கு இடம்பாடான ஆதாரங்கள் காணப்படுகின்றது. அதில் எது சரியான கருத்து என்று சொல்லி பார்க்குறதுக்கும் இஜ்திஹாத் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இதை நாங்கள் பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக இஜ்திஹாதுக்குட்பட்ட பகுதி. இப்போ நாங்கள் என்னென்ன விடயங்களை இஜ்திஹாத் செய்யலாம்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். இப்போது அல் குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ திட்டவட்டமாக சொல்லப்படாத விடயங்களுக்கு,
அதாவது அல் குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ இந்த விடயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கவே மாட்டுச்சு. இது இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும்தான் நாங்கள் இஜ்திஹாத் செய்யலாம். மாறாக அல் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய விடயங்களை விட்டுட்டு நாங்கள் எங்களோட பகுத்தறிவின் அடிப்படையில் இஜ்திஹாத் செய்ய முடியாது. உதாரணமாக அகீதா, இபாதத், பண்பாடுகள், ஷரியா இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை அல் குர்ஆனும் சுன்னாவும் வரையறுத்து அதற்கான தீர்வுகளை கூறுது. உதாரணமாக ஹுதூத், கஃபாரா, ஃபித்யா இதெல்லாம் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லக்குள்ள நாங்கள் அதை அப்படியே நிறைவேற்றணும். மாறாக அந்த இடத்துல நாங்கள் இஜ்திஹாத் செய்கிறது கூடாது. எனவே எப்படியான இடங்களை நாங்கள் இஜ்திஹாத் செய்யணும்னு சொன்னால் பல கருத்துகளுக்கு இடம்பாடான வசனங்கள் வாரது. இப்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹதீதுகள் ஒவ்வொருத்தர் அறிவிக்கிறது. எனவே இதில் எதை நாங்கள் சரியான்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். அப்படி அதே போல் சட்ட வசனங்கள் இடம்பெறாத புதிய பிரச்சினைகள், அதாவது நவீன கால பிரச்சினைகள், இந்த விடயங்களுக்கு தான் நாங்கள் இஜ்திஹாத் செய்கிறது எங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் இஜ்திஹாத் செய்யலாமான்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் எங்களுக்கு வரையறை செய்யப்பட்டிருக்குது. ஒரு முஜ்தஹிதுக்கு, அதாவது இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒருத்தரை தான் நாங்கள் முஜ்தஹித் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவருக்கு என்னென்ன தகமைகள் இருக்கணுன்றதை நாங்கள் பின்னால் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் இப்போ பார்க்குறது இஜ்திஹாதினுடைய வகைகள். இந்த அடிப்படையில் இஜ்திஹாத் ஜுஸ்இ, குல்லி அப்படின்னு 2 அடிப்படையில் வருது. இப்போ ஜுஸ்இன்னு சொன்னால் என்ன? குறிப்பிட்ட ஒரு துறையில் மாத்திரம் ஒரு முஜ்தஹித் இஜ்திஹாத் செய்கிறதுக்கு சக்தி பெற்றிருந்தால் அதைத்தான் நாங்கள் இஜ்திஹாத் ஜுஸ்இன்னு சொன்னால் ஒரு பகுதி, அதாவது ஒரு பகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் இஜ்திஹாத் செய்கிறதுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் இஜ்திஹாத் ஜுஸ்இ அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக தனியார் சட்டம், பொருளாதாரத்துறை இது எல்லாத்தையும் குறிப்பிடலாம். அடுத்தது இஜ்திஹாத் குல்லின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் இல்லாமல் எல்லா துறைகள்லையும் இஜ்திஹாத் செய்கிறதுக்கான ஆற்றலை பெற்றிருக்கிறது. இதை நாங்கள் இஜ்திஹாத் குல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகள், என்னென்ன விஷயங்கள் இருந்தால் இந்த முஜ்தஹித் இஜ்திஹாத் செய்யலாம், கட்டாயமாக நான் இந்த விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கணும். அதில் முதலாவது தான் அல் குர்ஆன் பற்றிய ஆழமான அறிவு. சும்மா மேலோட்டமான அறிவை வச்சு மட்டும் நாங்கள் இஜ்திஹாத் செய்ய இயலாது. நாங்கள் ஆல்ரெடி படித்தோம் நாசிக், மன்சூக், அதே போல் முஹ்கம், முத்தஷாபிஹாத், சபபுன் நுசூல் இது எல்லாமே நாங்கள் படித்தோம். இப்போ சபபுன் நுசூல்ட அறிவு இல்லாமல் அல் குர்ஆனை பற்றி ஆழமான அறிவு அவர்கிட்ட இருக்காது. அதே போல் ஒரு முஹ்கமான வசனத்தை அவர் தெளிவுபடுத்தலைன்னு சொன்னால், அதே போல் முத்தஷாபிஹாத்தான வசனம் இதான்னு சொல்லி தெரியலைன்னு சொன்னால், ஹுரூஃபுல் முகத்தாத்தை பற்றி தெரியலை, தஃப்சீர்ன்ற அறிவே இல்லைன்னு சொல்லக்குள்ள அவர் ஒரு முஜ்தஹிதாக இருக்க முடியாது. ஸோ ஒரு முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகளில் மிக கட்டாயமான ஒரு தகமை தான் அல் குர்ஆன் பற்றிய ஆழமான அறிவு. அடுத்ததுதான் சுன்னா பற்றிய ஆழமான அறிவும் அவர்கிட்ட இருக்கணும். நாங்கள் இதை பற்றி படிக்கக்குள்ள ஆல்ரெடி உசூலுல் ஹதீதை படித்தோம், அதே போல் இல்முல் ஜரஹ் வ தஅதீல் படித்தோம். இந்த கலை எல்லாமே ஹதீஸை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கலைகள். ஸோ இதை பற்றின அறிவு இந்த முஜ்தஹித்தை இருக்கணும். அடுத்த விஷயந்தான் ஆழமான அரபு மொழி அறிவு. சும்மா பேச்சு வழக்கு அரபு மொழியை வச்சுக்கிட்டு நம்ம இஜ்திஹாத் செய்ய போகிறோன்னு சொன்னால் அது செய்ய இயலாது. அவர்கிட்ட ஆழமான அரபு மொழி, அதில் என்ன ஆழமான அரபு மொழியில் நாங்கள் விளக்குறது? இலக்கணம், அணி இலக்கணம், இலக்கியம் இப்படியான அறிவு அவர்கிட்ட இருக்கணும். சும்மா அந்த நஹு தெரியாமல், அதாவது இலக்கணம் தெரியாமல், இதில் என்ன சட்டத்திட்டங்கள் தெரியாமல் அவர் ஒரு விஷயத்தை அவர் சரியான முறையில் தெளிவுபடுத்த இயலாது. எனவே இதுவும் ஒரு கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்பு. அடுத்த விஷயந்தான் முன்னர் இடம்பெற்றுள்ள இஜ்மாவான முடிவுகளை பற்றிய அறிவு. இப்போது ஏற்கனவே ஒரு பிரச்சினைக்கு, அதாவது இந்த நவீனமான ஒரு பிரச்சினைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இமாம்கள் அல்லது அறிஞர்கள் ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன தீர்வுன்றதை பற்றி இவர் அறிஞ்சிருக்கணும். அந்த அறிவும் இவர்கிட்ட இருக்கணும். அடுத்ததுதான் உசூலுல் ஃபிக்ஹ் பற்றிய அறிவு. உசூலுல் ஹதீஸ்னு சொன்ன மாதிரி உசூலுல் ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லியும் ஒரு கலை இருக்கின்றது. அடுத்தது தான் ஷரியாவின் நோக்கங்கள் பற்றிய அறிவு. ஷரியான்னு சொன்ன நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதை பற்றின அறிவு எங்கள்கிட்ட அவர்கிட்ட இருக்கணும். அதுதான் அடுத்ததாக மக்களை பற்றிய, அவர்களுடைய சூழ்நிலைகளை பற்றிய, பிரச்சனைகள் பற்றிய அறிவு. இது எல்லாமே இருக்கணும் ஒரு இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒரு முஜ்தஹித்கிட்ட. இறுதியாக தக்குவா உள்ள ஒரு மனிதராகவும் நீதி, நேர்மை மிக்க பாவச் செயல்களில் ஈடுபடாதவராகவும் இருத்தல். இதெல்லாமே முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகளாக காணப்படுகின்றது. அதே போல தான் ஒவ்வொரு முஜ்தஹிதுகளும் அவர்கள் செய்யக்கூடிய இஜ்திஹாதை வச்சு படித்தரங்களாக பிரிக்கப்படுறாங்க. அதில் முஜ்தஹித் முத்லக், முஜ்தஹித் முஸ்தகில், முஜ்தஹித் பில் மதுஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வா இப்படி
4 படித்தரங்களின் அடிப்படையில் முஜித்தஹிதுகள் காணப்படுறாங்க. இதில் முதலாவது படித்தரத்தில் இருக்கிறது முஜித்தஹித் முத்துலக், அதாவது இதான் உயர்ந்த ஒரு தரத்தில் காணப்படுகின்றது. முஜித்தஹித் முத்துலக் எப்படி உயர்ந்த ஒரு படித்தரத்தில் இருக்குதோ அதுலேயும் ஒரு பிரிவாக நாங்கள் முஜித்தஹித் முஸ்தகிலை நாங்கள் எடுக்கலாம். இப்போ முஜித்தஹித் முத்துலக்கில் உள்ளது தான் முஜித்தஹித் முஸ்தகில். நாங்கள் முஜித்தஹித் முஸ்தகில்னு சொல்கிறவர்கிட்ட 4 சிறப்பு பண்புகள் காணப்படும். அதில் முதலாவது இஜ்திஹாதுக்குரிய அடிப்படைகளை அவராகவே அவர் வகுத்து கொள்வார். அவர் தன்னைத்தானே அவரே இதான் இந்த இஜ்திஹாதினுடைய அடிப்படைன்னு சொல்லி அவர் வகுத்து கொள்வார். அடுத்த விடயம், சட்டமூல ஆதாரங்களை கையாளுறதுல திறமை மிக்க ஒரு நபராக அவர் காணப்படுவார். அடுத்தது தான் அல் குர்ஆன் ஹதீஸ் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கொன்று முரணான ஆதாரங்கள்லேருந்து பொருத்தமான ஒரு விடயத்தை தேர்ந்தெடுப்பார். சட்டங்களுக்குரிய காரணங்களையும் அவர் சுட்டி காட்டக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கும். அடுத்த விஷயம்தான் சட்டமூல ஆதாரங்களினுடைய துணையுடன் ஏற்கனவே தேர்வு கூறப்படாத பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு சொல்லுவார். இப்படி இதுதான் மிக உயர்ந்த ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படித்தரமாக இந்த முஜித்தஹித் முத்லக் முஜித்தஹித் முஸ்தகில்னு சொல்லக்கூடிய 2 படித்தரங்களும் காணப்படுகின்றது. முஜித்தஹித் முஸ்தகில்களுக்கு உதாரணமாகத்தான் சட்ட தீர்ப்புகளை சொல்லக்கூடிய சட்டத்துறையில் ஆற்றல் பெற்றிருந்த சஹாபாக்கள், அதே போல் தாபீன்கள், தபோ தாபீன்கள், ஜெயித் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல் அதுக்கு பின்னால் வந்த 4 மதுஹபுடைய இமாம்கள், இவர்கள் எல்லாமே முஜித்தஹித் முஸ்தகில்களுக்கு நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததாக முஜித்தஹித் முன்தசிப். இவர் எப்படின்னா இவரும் சுயமாக இஜ்திஹாத் செய்வார். ஆனால் என்னென்னா இவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இமாமை இவர் பின்பற்றுவார். இவர் தானாகவே இஜ்திஹாத் செஞ்சு செல்ஃபாகவே இவர் இஜ்திஹாத் செஞ்சு தீர்வுண்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்கும். ஆனால் இவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இமாம் இவர் பின்பற்றுவார். அவர் எந்த அடிப்படையில் அந்த இமாமை பின்பற்றார்னா அந்த இமாம் சரியாகத்தான் செய்வார், சரியாகத்தான் தீர்வு எடுப்பார் என்ற அடிப்படையிலலாம் பின்பற்றுறார். மாறாக அந்த இமாம் அந்த தீர்வை பிழையாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இமாமை இவர் பின்பற்ற மாட்டார். உதாரணமாக நாங்கள் இவங்களுக்கு இந்த 4 இமாம்களுடைய மாணவர்களை நாங்கள் சொல்லலாம். அதில் முதலாவது இமாம் அபு ஹனீஃபாவினுடைய மாணவரான அபு யூசுஃப் ஜுபர் அஷைபானி ரஹ்மஹுல்லா. அடுத்தது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்களோட மாணவர்களான அவ்வஃபி. அடுத்தது அபுல் காசிம் ரஹ்மஹுல்லா. அதே போல் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்களோட மாணவர்களான இமாம் முஸ்னி ரஹ்மஹுல்லா, புவைதி ரஹ்மஹுல்லா. இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவங்களோட மாணவர்களான கல்லால். அடுத்தது இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா. இவங்களை நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததாக முஜித்தஹித் பில் மதுஹப்னு சொன்னால் அவர்ட இமாம் அவர் பின்பற்றுவார். சரியா, இமாம்ட கோட்பாடுகளையும் இவர் என்ன செஞ்சுருவார், தெரிஞ்சு வச்சுக்கொள்வார். இமாமை பின்பற்றி இமாம் என்னென்ன கோட்பாடுகளை இஜ்திஹாத் செய்கிறதுக்கு அமைச்சிருக்கிறாரோ அந்த கோட்பாடுகளை இவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். இப்போது அந்த இமாம் தீர்வு சொல்லுவார், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு வருவார். சம்டைம் அவர் தீர்வு சொல்லாத அந்த புதிய பிரச்சனைகள் வார டைமில் அந்த இமாம் என்ன கோட்பாடுகளை கையாண்டாரோ அவர்த வழியில் இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவரைத்தான் முஜித்தஹித் பில் மதுஹப் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். உதாரணமாக ஷாஃபி ரஹ்மஹுல்லா ஷாஃபி மதுஹபை சேர்ந்த தகியுத்தீன், ஹனஃபி மதுஹபை சேர்ந்த இப்னுல் கையம் ரஹ்மஹுல்லா அவர்களை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக முஜித்தஹித் பில் ஃபத்துவா. இவர் யாரை போலன்னா முஜித்தஹித் பில் மதுஹபை போல தான். இந்த பில் ஃபத்துவா முஜித்தஹித் பில் ஃபத்துவா என்று சொல்கிறவர் முஜித்தஹித் பில் மதுஹபை போல தான். அவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால், முஜித்தஹித் பில் மதுஹபை நாங்கள் பார்க்கக்குள்ள ஒரு புதிய பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் தன்னுடைய இமாம்ட கோட்பாடுகளை வச்சு இமாமுடைய வழிமுறையின் மூலமாக அவர் அதற்கான தீர்வை சொல்லுவார். ஆனால் முஜித்தஹித் பில் ஃபத்துவான்னு சொன்னால் அவர் புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு முன் வர மாட்டார். இவரோட வேலை எப்படி இருக்கும்னு சொன்னால், இவர் அந்த மதுஹபில் காணப்படக்கூடிய புதிய அந்த வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குத்தானே, அந்த கருத்துக்களில் எது சரியான கருத்துன்றதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலுடைய ஒருத்தராக இவர் காணப்படுவார். இவ்வளோதான் முஜித்தஹிதினுடைய படித்தரங்களாக காணப்படுகின்றது. நாங்கள் 4 படித்தரங்கள் பார்த்தோம். முஜித்தஹித் முத்துலக், அதில் முஸ்தகிலும் வரும். 2வது முஜித்தஹித் முன்தசிப், 3வது முஜித்தஹித் பில் மதுஹப், 4வது முஜித்தஹித் பில் ஃபத்துவா. ஸோ நாங்கள் அந்த 4ம் எங்களுக்கு ஈஸியாக விளங்குகிறோம். நாங்கள் ஈஸியாக இவ்வளோ பேரையும் விளங்கி வச்சோம்னு சொன்னால் சரி. அடுத்த விஷயம்தான் சட்டவாக்கத்தில் இஜ்திஹாதினுடைய பங்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் அவங்களோட சட்டவாக்கம் எப்படி இருந்துச்சு, அல் குர்ஆனும் சுன்னாவுமாக இருந்துச்சு.
அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்தாங்க. நேரடியாக அல் குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக தீர்வு குறிப்பிடப்படாத பிரச்சனைகளுக்கு அவங்க அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வச்சு ஒரு துணை மூலாதாரமாகத்தான் இஜ்திஹாதை கையாண்டாங்க. அப்படித்தான் அதுக்கு பின்னால் வந்த தபீன்கள், தபோ தபீன்கள், இப்படி இஜ்திஹாதினுடைய காரணமாக, அதாவது இஜ்திஹாத் செய்கிறதன் மூலமாக இஸ்லாமிய ஒரு சட்டக்கலையை ஒரு தனி கலையாக உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அதாவது இஜ்திஹாத்ன்றது நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த இஜ்திஹாத்ன்றது காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக சட்டம் இயற்றாமல், நேரடியாக ஒரு சட்டத்துக்கு ஒரு சட்டம் சொல்லப்படாமல், ஒரு பிரச்சினைக்கான தீர்வு சொல்லப்படாமல் தனியாக விடப்பட்ட பகுதிகளுக்கு அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து தீர்வு குறிப்பிடக்கூடிய ஒரு பங்குன்றது இஜ்திஹாதுக்கு காணப்படுகின்றது. எனவே சட்டவாக்கத்தில் இஜ்திஹாதினுடைய பங்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாகத்தான் இஜ்திஹாத் காணப்படுகின்றது. ஆனால் அடிப்படை மூலாதாரம் இந்த வகையில் இஜ்திஹாத் இல்லை. இது ஒரு துணை மூலாதாரம். அதாவது சட்டங்கள் இல்லாத போது, தீர்வுகள் இல்லாத போது ஒரு துணை மூலாதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த இஜ்திஹாதுக்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் நவீன பிரச்சனைகளை தீர்க்கிற விஷயத்தில் இஜ்திஹாதினுடைய பங்கு எப்படி காணப்படுகின்றது? அதாவது இந்த நவீன காலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த தற்கால சமுதாயத்தில் மிகவும் முன்னேறி கொண்டு போகக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த காலம் காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட நவீன பிரச்சனைகள் ஏற்படுது. உதாரணமாக நாங்கள் இப்போவே காணலாம், பரிசோதனை குழாய் குழந்தை உறுப்பு தானம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இருக்குது. அதே போல் குளோனிங் முறை, இப்படி இதெல்லாமே இஸ்லாத்தில் கூடுமா இல்லை கூடாதா? இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு கூடும் சொல்லியிருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்தா இது நேரடியான தீர்வு இது அல் குர்ஆனில் இருக்காது. அதே போல் சுன்னாவுலையுமே இல்லை. இந்த தற்கால பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொன்னால் இந்த இஜ்திஹாத் எங்களுக்கு உதவி செய்து எந்த அடிப்படையில் இஜ்திஹாத் செய்வாங்க? அல் குர்ஆன் சுன்னாவை அடியொட்டி, அல் குர்ஆன் சுன்னாவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கையாண்டு அதன் அடிப்படையில் தான் இஜ்திஹாத் செய்வாங்க. இஜ்திஹாத் செய்து ஒரு சரியான ஒரு தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வாங்க. நவீன பிரச்சனைகளை தீர்க்கிறதுல இஜ்திஹாதினுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல காணப்படுகின்றதுன்றதை நாங்கள் இதில் பார்க்கலாம். அடுத்த விஷயம்தான் இஜ்திஹாதினுடைய வாயில் மூடப்பட்டதால் வந்த விளைவுகள். இப்போ ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஜ்திஹாதினுடைய வாயில் மூடப்பட்டிருந்துச்சு. இதற்கான காரணம் என்ன? ஏன் இஜ்திஹாத் அங்கே நடக்கலை? அங்கே அதிகமான அளவு கடந்த பற்று, மதுஹபுகளின் மீது பற்று காணப்படுது. முஜ்தஹிதுகள் நீதி பொறுப்புக்கு தெரிவு செய்யப்படாமல் முக்கல்லிதுகள் தெரிவு செய்யப்பட்டாங்க. இப்போ முக்கல்லிதுன்னு சொன்னால் யார்? ஒருத்தர் ஒரு முடிவு ஒன்றை சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதை எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் பின்பற்றவர் தான் இந்த முக்கல்லித். அவரே ஒரு நீதிபதியாக இருக்கிறன்னு சொல்லக்குள்ள அங்கே இஜ்திஹாதுக்கு இடமே இல்லை. முஜ்தஹிதுகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படவே இல்லை. அதோட மதுஹப் சிந்தனைகள் தான் நூலுறு பெறுது. அல் குர்ஆன் சுன்னா பற்றிய சிந்தனைகளோ அல்லது ஹதீதை பற்றிய ஆய்வுகளோ எதுவுமே அங்கே நூலுறுப்படுத்தப்படலை. மாறாக மதுஹப் சிந்தனைகள் தான் அங்கே நூலுறுப்படுத்தப்பட்டது. மட்டுமல்லாமல் மதுஹபுடைய இமாம்கள் அந்த மதுஹப் தான் எல்லாம் இந்த அளவுக்கு அந்த காலம் காணப்படுச்சு. இப்படியான காரணங்களால் தான் நாங்கள் இஜ்திஹாதுக்கு இடம் இல்லாமல் இஜ்திஹாதினுடைய வாயில் மூடப்படுகிறது. இதனால் முஸ்லீம் சமுதாயம் பாதகமான விளைவுகளை எதிர்நோக்குறாங்க. அங்கே என்ன ஏற்படுது? மதுஹப் பற்று தான் அதிகரிக்குது. மதுஹபுடைய பற்று, மதுஹப் தான் எல்லாம் அளவுக்கு அந்த முஸ்லீம் சமுதாயம் போகுது. அதே போல் மதுஹபுக்கு இடையில் அதிகமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுது. நிறைய மதுஹபுகள் இவங்களோட மதுஹப் ஓகேவா இல்லை எங்கட மதுஹப் அல் குர்ஆனுக்கு சுன்னாக்கு ஓகேவா இல்லை எங்கட மதுஹபை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அதிகமான வாத பிரதிவாதங்கள் அங்கே ஏற்படுது. அதே போல் தக்லீத் ஒரு பொது பண்பாக மாறுது. தக்லீத்னு சொன்ன என்ன? ஒரு இமாம்ட கருத்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் சொன்னால் ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறது. எல்லாருமே இப்படி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பொதுவான ஒரு பண்பாக அங்கே மாறுது. அதேபோல் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கிறத விட்டுட்டு இமாம்கள கருத்துக்கள் ஆய்வு செய்கிறாங்க. அங்கே வாத பிரதிவாதங்கள் கடுமையாகுது. அதே போல் விளங்குவதற்கு கஷ்டமான விடுகதைகள், நூல்கள் இதெல்லாமே உருவாக்கப்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல் குர்ஆனையும் சுன்னாவை அடிப்படையாக வச்சு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கருத்து எடுக்கக்கூடிய சமுதாயம் அங்கே இருக்கலை. ஒரு பகுத்தறிவு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவை செலவழிக்கக்கூடிய தன்மை அந்த மக்களிடத்தில் காணப்படலை. அறிவு மங்கிய நிலையில் அங்கே தான் காணப்படுகின்றது. எனவே அதனால் அல் குர்ஆன் சுன்னாவோட நேரடி தொடர்பு இல்லாமல் போகுது. இப்படியான காரணங்களால் தான் இந்த இஜ்திஹாதினுடைய வாயில் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதக விளைவுகளாக இங்கே காணப்படுகின்றது.
இதற்கு முற்றிலும் மாற்றமாக தான் இஜ்திஹாத் அதிகமான பலன்களை தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. ஏன் இஜ்திஹாதினுடைய பயன்களில் மிக முக்கியமான ஒன்று இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் ஏற்றதுன்றதை இந்த இஜ்திஹாத் நிறுவுது. ஏன் அறிவு ரீதியாக முஸ்லீம் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை இந்த இஜ்திஹாதின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இஜ்திஹாத்ன்றது தனி மனிதனுடைய பகுத்தறிவை வச்சு மட்டுமல்ல, மாறாக அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வச்சு தான் ஒரு துணை மூலாதாரமாக இந்த இஜ்திஹாத் செயற்படுகின்றது. அதே போல் ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சிந்தனை சுதந்திரம் வழங்கி இருக்கின்றதுன்றதையே இங்கே இந்த இஜ்திஹாத் ஆதாரப்பூர்வமாக எடுத்து காட்டுகின்றது. எனவே இஜ்திஹாத் என்பது இந்த நவீன உலகத்திற்கு தேவையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சட்ட வசனங்களை பிரித்து இனங்காணணும் அப்படின்டா அதற்கு இஜ்திஹாத் கண்டிப்பாக அவசியம். அதே போல் சட்ட வசனங்களிலிருந்து சட்ட விதிகளை வகுத்து கொள்றதுக்கு பொருத்தமானதை தெரிஞ்சு கொள்றதுக்கும் இஜ்திஹாத் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதே போல் பல கருத்துகளுக்கு இடம்பாடான வசனங்களில் மிக பொருத்தமான வசனத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு இஜ்திஹாத் அவசியம். அதேபோல் அல் குர்ஆன் சுன்னாவில் நேரடி விளக்கம் இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதுக்கும் இஜ்திஹாத் அவசியம். அதேபோல் இஸ்லாமிய அறிஞர்கள் வெளியிட்ட கருத்துக்களில் எது சரியானது எது பொருத்தமானதாக இருக்கும்ன்றதை ஆய்வு செஞ்சு தேர்ந்தெடுப்பதற்கும் இஜ்திஹாத் அவசியம். எனவே இஜ்திஹாதினுடைய தேவை இந்த நவீன காலத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த விடயம்தான் ஃபிக்ஹ் கலையும் அதனுடைய வளர்ச்சி கட்டங்களும். இப்போது ஃபிக்ஹ்னு சொல்கிற அந்த அரபு வார்த்தைக்கான நேரடி அர்த்தம் என்ன? விளக்கம், தெளிவு. விளக்கம், தெளிவுன்ற அர்த்தத்தை நாங்கள் இந்த ஃபிக்ஹுன்றதுக்கு கொடுக்கலாம். இப்போ இஸ்லாமிய பரிபாஷையில் அந்த ஃபிக்ஹுன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், அதாவது சட்ட மூலாதாரம் இருக்குது தானே. என்னென்ன சட்ட மூலாதாரங்கள்? அல் குர்ஆன், சுன்னா, அங்கே துணை மூலாதாரங்கள், அதாவது அடிப்படை மூலாதாரம், துணை மூலாதாரம் மட்டும் பிரிக்கிறோம். துணை மூலாதாரங்கள் என்ன? இஜ்திஹாத், இஜ்மா, கியாஸ், அப்படி மஸ்லஹா, முர்சலா, இப்படி நிறைய வருது. சரியா? அந்த அடிப்படையில் சட்ட மூலாதாரங்கள் அடிப்படையாக கொண்டு பெறப்பட்ட சட்டம், சட்ட மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு பெறப்பட்ட சட்டம், அதாவது அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு பெறப்பட்ட சட்டம். அதில் இஜ்திஹாதும் இருக்கலாம். இஜ்திஹாத் நேரடியாக தீர்வு குறிப்பிடப்பட்ட சட்டங்களுக்கு இஜ்திஹாத் வராது. நேரடி தீர்வு குறிப்பிடப்படாத சட்டங்களுக்கு இஜ்திஹாத் மூலமாக சட்டம் இயற்றக்கூடிய ஒரு புத்தகம், அந்த ஒரு சட்டம் தான் அந்த ஃபிக்ஹுன்னு சொல்கிறது. எப்படி? சட்ட மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு பெறப்பட்ட சட்டம். இதவளை கொண்டீங்கன்னா சரி, சட்ட மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு பெறப்பட்ட சட்டம் தான் இந்த ஃபிக்ஹ். அதாவது நபியாவோட காலத்தில் நேரடியாக அவங்க அந்த சஹாபாக்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால், ஏதாச்சும் சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா நேரடியாக நபி அவங்கள்ட்ட கற்றுக்கொள்வாங்க. அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் முடிஞ்சு இப்போ வரைக்கும் இந்த சட்டத்தை சரியான முறையில் கொண்டு தொகுத்து தாரதுன்றது இந்த ஃபிக்ஹ் கலையாக காணப்படுகின்றது. ஏன்? அந்த காலத்து அறிஞர்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் இந்த ஃபிக்ஹை, இந்த கலையை ஒரு சட்டவாக்க கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டவாக்க வரலாறுன்னு சொல்லி கூட நாங்கள் அதை சொல்லலாம். இப்போ வரைக்கும் பல்வேறுபட்ட வளர்ச்சி கட்டங்களோட இப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த ஃபிக்ஹுன்றது காணப்படுகின்றது. இந்த வளர்ச்சி கட்டங்களை நாங்கள் அறிஞர்கள் பல்வேறு காலங்களாக இதை பிரிக்கிறாங்க. அதில் முதலாவது தான் ஃபிக்ஹினுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய காலம் வரைக்கும் உள்ள காலம். அடுத்தது என்ன? ஃபிக்ஹ் நிலை பெறும் காலம். இது ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அடுத்தது தான் ஃபிக்ஹினுடைய பொற்காலம். இது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் முதல் 4ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி. எப்போ? 2லிருந்து 4, 2ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம் முதல் 4ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி தான் ஃபிக்ஹின் பொற்காலம். அடுத்தது என்ன? ஃபிக்ஹினுடைய தேக்கமும் வீழ்ச்சியும். ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து 7ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதி வரைக்கும் உள்ள காலம். அதுக்கு அடுத்தது தான் ஃபிக்ஹ் மீள் எழுச்சி பெறும் காலம். இது எப்போ? ஹிஜ்ரி 1286 முதல் இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த காலங்களை வளர்ச்சி கட்டங்களாக பிரிக்கலாம். நாங்கள் இதில் ஃபஸ்ட்டாக ஃபிக்ஹினுடைய ஆரம்ப காலத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலிருந்து ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய காலம் மறக்காமல் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஃபிக்ஹினுடைய ஆரம்ப காலம்னு சொன்ன நபி அவங்களோட காலத்திலிருந்து ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய காலம் வரைக்கும் உள்ள காலம்தான் ஃபிக்ஹின் ஆரம்ப காலம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலையும் வாழ்கிறாங்க, மதீனாவிலையும் வாழ்கிறாங்க.
மக்காவில் வாழ்கிற கட்டத்தில் அங்கே சட்டவாக்கம்ன்றது காணப்படலை. ஏனெண்டா மக்காவில் நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடச்சி அங்கே தான் முதலாக மக்களை அழைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே மக்களினுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புறது தான் முழு நோக்கமாக இருந்துச்சு. மக்காவில் மக்களினுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புறது அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் மதீனாக்கு அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால் அங்கே தான் சட்டவாக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனவே மதீனா தான் சட்டவாக்கத்துக்குரிய ஒரு தளமாக காணப்பட்டுச்சு. எனவே அந்த காலத்தில் இருந்த சட்டவாக்கம் எப்படியே அல் குர்ஆனும் சுன்னாவும் தான். ஏன்னா நபி அவங்க தான் இருக்கிறாங்களே. ஸோ அல் குர்ஆனும் சுன்னாவும் தான் அந்த காலத்தில் சட்ட மூலாதாரங்களாக காணப்பட்டுச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் தங்களிடத்துல பிரச்சனைகளை கொண்டு வர டைமில் இந்த அல் குர்ஆன் சுன்னாவை வச்சு தான் தீர்ப்பு வழங்குவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த காலத்திலேயே சஹாபாக்கள் இஜ்திஹாத் செஞ்சு தீர்ப்பு வழங்குறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. இதற்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு சம்பவத்தை பார்த்தோம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமன் நாட்டுக்கு அனுப்பக்கூடிய சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அங்கே அனுப்புகிற டைமில் அவங்கக்கிட்ட மக்கள் பிரச்சனையை கொண்டு வந்தேன்னு சொன்னால் எப்படி தீர்ப்பு வழங்குன்ற கட்டத்துக்கு அல் குர்ஆன் சுன்னான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் அது ரெண்டில் இல்லைன்னு சொன்னால் எப்படி தீர்ப்பு வழங்குன்ற கட்டத்துக்கு இஜ்திஹாத் செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வச்சு இஜ்திஹாத் செஞ்சு நான் தீர்ப்பு வழங்குவான்னு சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி வழங்குறத பார்க்குறோம். எனவே இங்கே நபியோட காலத்திலேயும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதிகமாக அந்த ஒரு பேரில் அடைக்கப்படலை. அதுக்கு ஒரு தனி கலையாக அங்கே காணப்படலை. அங்கே ஃபிக்குஹும் இல்மும் ஒரே பொருளில் தான் நாங்கள் அமைக்கப்பட்டுச்சு. அதே போல் நம்பிக்கைகள், ஒழுக்க விளியமிங்கள், வழிபாடுகள், இது வாழ்வியல் அம்சங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இந்த ஃபிக்குஹும் இல்மும் அங்கே காணப்பட்டுச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலேயும் இஜ்திஹாத் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்கிறதுக்கு நாங்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சம்பவத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீத் எடுத்து பார்க்கக்குள்ள இஜ்திஹாத் செஞ்சவர் அந்த கூலி சரியாக இருந்துச்சுன்னு சொன்னவருக்கு 2 கூலியும், அதே போல் அவரோட இஜ்திஹாத் பிழையாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் 1 கூலியும் வழங்கப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹதீதை நாங்கள் எடுத்து நோக்கலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌத்துக்கு பின்னால் சஹாபாக்களும் இந்த இஜ்திஹாதின் மூலமாக பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் தீர்த்திருக்கிறாங்க. அதே போல் சஹாபாக்களோட காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க 2 அடிப்படையில் இஜ்திஹாத் செஞ்சு, ஒன்று தனிநபர் இஜ்திஹாத், அதே போல் கூட்டு இஜ்திஹாத். தனியாக இஜ்திஹாத் செஞ்சு சில தீர்வுகளை கொடுப்பாங்க. சில நேரங்களில் சஹாபாக்கள் எல்லாருமே ஒன்று கூடி சில தீர்ப்புகளை கொடுப்பாங்க. அதற்கு தான் கூட்டு இஜ்திஹாத் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட காலத்தில் சாம்ராஜ்ய விரிவாக்கம் ஏற்படுது. எனவே நபித்தோழர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இஜ்திஹாத் செய்யறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கே இல்லாத டைமில் தனியாகவே அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு இஜ்திஹாத் செஞ்சு மக்களுக்கு தீர்வுகளை வழங்கக்கூடிய சூழ்நிலை அங்கே காணப்படுகின்றது. எனவே இந்த 2 விதமான இஜ்திஹாதையும், அதாவது கூட்டு இஜ்திஹாத்னு சொன்னாங்க, அரபியில் இஜ்திஹாத் ஜமாஇ அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சஹாபாக்களால் எடுக்கப்பட்ட தனி நபர் இஜ்திஹாதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இஜ்திஹாத் ஃபர்தி அப்படின்னு சொன்னால் தனிநபர் இஜ்திஹாத்னு சொல்லி நாங்கள் அரபிக்கில் சொல்லுவோம். தனிநபர் இஜ்திஹாதுக்கு உதாரணமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அதே போல் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இவங்க எல்லாமே தனிநபர் இஜ்திஹாதுக்கான உதாரணங்களாக நாங்கள் எழுதலாம். எனவே சஹாபாக்களால் மிக விரிவாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த இஜ்திஹாத். அதாவது கியாஸை அடிப்படையாக கொண்டு, அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளினுடைய தன்மைகளுக்கேற்ப அறிவும் ஆய்வும் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த வளர்ச்சி கட்டமாகத்தான் ஃபிக்ஹ் நிலை பெறும் காலம், அதாவது ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப கால பகுதி. இப்போது என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களோட காலத்தில் சாம்ராஜ்ய விரிவாக்கங்கள் ஏற்படுது. எனவே ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு போகிறாங்க. இஸ்லாத்தை வளர்ச்சி அடையணும், இஸ்லாத்தை பரப்பணுன்றதுக்காக பல்வேறு சஹாபாக்கள் பல்வேறு பிரதேசங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. பயணம் மேற்கொள்கிறவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. ஸோ அங்கே தங்கி அங்கே ஹதீதுகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, அல் குர்ஆன் வசனங்கள், அல் குர்ஆனுடைய விடயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. எனவே அங்கே இஸ்லாம் பரவுது. இஸ்லாமிய சாம்ராஜ்ய விரிவாக்கம் ஒவ்வொரு நாடுகளையும் அங்கே விரிவடைய தொடங்குது. எனவே அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அல் குர்ஆன் சுன்னாவில் நேரடி தீர்ப்பு இல்லாத பிரச்சனைகளுக்கு இஜ்திஹாத் செய்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. இப்படி அங்கே குடியேறின சஹாபாக்கள் டிரெக்டாக தாபீன்கள் நேரடியாக சஹாபாக்களிடத்தில் படித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. எனவே ஃபிக்ஹ் துறை, அதே போல் ஹதீஸ் துறை, இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் தாபீன்கள் நேரடியாகவே
சஹாபாக்கள் இடத்துல படித்து கொள்கிறாங்க. அப்படி படித்து கொண்டவங்க தான் நாங்கள் உதாரணமாக பார்க்கலாம். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க மக்காவில் இருக்கிறாங்க. ஸோ மக்காவில் இருந்த இடத்துல தான் இமாம் முஜாஹித் பின் ஜபர், அதே போல் அம்ர் இப்னு தீனார், அதா பின் அரஃபா, அதே போல் தாவூஸ் இப்னு கைசான் சொல்லக்கூடிய அறிஞர்களை இவங்கள்ட்ட கல்வி கற்றதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த மதீனாவில் இருந்த ஒரு சஹாபி ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவங்கள்ட்ட கல்வி கற்றவங்க யார்? சயீத் இப்னு முஸையப், இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி, உர்வா இப்னு ஜுபைர், அபூபக்ர் இப்னு அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடியவங்க இவங்கள்ட்ட கல்வி கட்டுறாங்க. அடுத்தது கூஃபாண்ட நகரத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. இங்கே இப்ராஹிம் அன்-நகைன்னு சொல்லக்கூடியவர், அடுத்த அஸ்ஸாஃபி, ஹம்மாத் பின் அபி சுலைமான், அல்கமா பின் கைஸ் ரஹ்மஹுல்லான்னு சொல்லக்கூடிய இமாம்கள் இவங்கள்ட்ட கல்வி கட்டுறாங்க. அதே போல் பஸ்ராவில் அபு அல் மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவங்கள்ட்ட கல்வி கட்டுறவங்க தான் அபுல் ஹசன் அல் பஸரி, அடுத்தது முஹம்மத் பின் சீரின், இப்படி சொல்லக்கூடிய அறிஞர்கள். எனவே இவங்க இப்போ கல்வி கட்டுறாங்க தானே, இப்போ அந்த ஃபிக்குகை பற்றி விளங்கி கொள்கிறாங்க, இது எல்லாத்தையும் இவங்கள்ட்ட கற்றுக்கொள்கிறாங்க தானே. இப்போ இவங்க பல்வேறுபட்ட சிந்தனை பிரிவுகளாக அடையாளம் காணப்படுறாங்க. எப்படி? மദ്രസத்து அஹ்லுல் ஹதீத் அல்லது மദ്രസத்துல் மதீனா. மദ്രസத்து அஹ்லுல் ஹதீத்னு சொல்கிறவங்க யாருன்னு சொன்னால், ஹதீதுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாமிய சட்டங்களை விளக்கினவங்க. அதாவது ஹதீதுகளுக்கு மிச்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பகுத்தறிவை விட ஹதீதுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் மദ്രസத்து அஹ்லுர் ரஇ அல்லது மദ്രസத்துல் கூஃபான்னு சொல்கிறவங்க பகுத்தறிவுக்கும் சுய சிந்தனைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்து அதில் சட்டங்களை விளக்கினவங்க. இப்படி 2 அடிப்படையில் இவங்க சிந்தனை பிரிவுகளாக அடையாளம் காணப்பட்டாங்க. அடுத்ததுதான் ஃபிக்ஹினுடைய பொற்காலம். அதாவது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலம் இருந்து ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய கால பகுதி வரைக்கும் உள்ள காலத்தை நாங்கள் ஃபிக்ஹினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலம் இஸ்லாமிய அரசியல் வரலாற்றில் உமையாக்களினுடைய இறுதி காலமாகவும் அப்பாசியர்களினுடைய பெரும் பகுதியை கொண்ட காலமாகவும் இந்த காலப்பிரிவு உள்ளடக்குது. அதே போல் இவங்களோட காலத்தில் அறிவு, ஆய்வு, தேடல் இது எல்லாமே அங்கே முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுச்சு உமையாக்களோட காலத்தில். இருந்தாலும் இவங்களோட காலத்தில் அதிகம் வேறு இனத்தவர்கள், இஸ்லாம் அல்லாத வேற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தது. இதன் காரணமாக இஸ்லாத்துக்குள்ளே புதிய தத்துவ சிந்தனைகள் உருவாகினாலும் கூட இவங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சினைகளுக்கு, அதாவது இவங்கள்ட்ட வரக்கூடிய கேள்விகள் அதுகளுக்கெல்லாம் இஜ்திஹாத் செய்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு கலை அங்கே உருவாகினுச்சு. இஜ்திஹாத் அங்கே காணப்பட்டுச்சு. எனவே இஸ்லாமிய வரலாற்றில் இது இஜ்திஹாதுக்கான பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் இங்கே சாம்ராஜ்ய விரிவாக்கம் நடந்ததால் வேற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வாராங்க. அவங்களோட நம்பிக்கைகள், சமூக கிரியைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் இஸ்லாத்தில் தாக்கம் செலுத்தினாலும் இவங்களுக்கு ஒரு சட்டத்தை வகுத்து சொல்ல வேண்டிய தேவை அவங்களிடத்தில் உருவாகுது. எனவே இங்கே சட்டக்கலைன்றது முக்கியத்துவம் பெறுகின்றது. அதேபோல் இவங்களோட காலத்தில் சட்டம் வகுக்க வந்தவங்க புதுசான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னால் வந்த பிரச்சனைகள் மாதிரி இல்லாமல் நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய நிலைமை இவங்களுக்கு ஏற்படுது. எனவே இவர்கள் ஆன்மீக, லௌகீக, சமூக தேவைகள்னு சொல்லி பல்வேறுபட்ட தேவைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை இங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தான் அதிகமான இமாம்கள், அறிவு, தேடல், ஆய்வுன்ற அடிப்படையில் அதிகமான இமாம்கள் இங்கே தோற்றம் பெறுறாங்க. உதாரணம், நாங்கள் மதுஹபுகளை பற்றி படித்தோம். அந்த வகையில் 4 மதுஹபுகள் இவங்களோட காலத்தில் தான் தோற்றம் பெறுது. அந்த 4 இமாம்களும் யாரு? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா. இப்படி 4 இமாம்கள் 4 மதுஹபின் அடிப்படையில் செயற்படுறாங்க. இப்போ நாங்கள் அதில் முதலாவதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்கள பற்றி படிப்போம். அவங்களோட காலம் ஹிஜ்ரி 80 ஹிஜ்ரி 150 வரைக்கும் உள்ள காலம்தான் இவங்களோட காலம். இவங்களோட இயற்பெயரை பார்த்தோம்னு சொன்னால் நுஅமான் பின் சாபித்ன்றது தான் இவங்களோட இயற்பெயர். இவங்க கூஃபாவில் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 80 கூஃபாவில் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 150 பகதாத்தில் மௌத்தாகிறாங்க. இவங்களோட இயற்பெயர் என்ன? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா. அவங்களோட இயற்பெயர் நுஅமான் பின் சாபித். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்களோட இயற்பெயர் என்ன? நுஅமான் பின் சாபித். இவங்க ஹிஜ்ரி 80 கூஃபாவில் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 150 பகதாத்தில் மௌத்தாகிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்க உமையாக்கள், அதேபோல் அப்பாசியர்கள் இவங்களோட ஆட்சி போக்கை இவங்க ஆதரிக்கலை. நாங்கள் ஆல்ரெடி உமையாக்களை படிக்கக்குள்ளேயும் படிச்சிருக்கிறோம். ஸோ இவங்களை ஆதரிக்கலை. அதே போல் யாருக்காகவும் அவங்களோட கொள்கைகளை விட்டு கொடுக்கவும் இல்லை. அவங்களோட சட்ட மூலாதாரமாக காணப்பட்டது அல் குர்ஆன், சுன்னா. இதான் நம்மளோட அடிப்படை சட்ட மூலாதாரம். அதோடு சேர்த்து நபி தோழர்களோட இஜ்மா,
சஹாபாக்களோட தனிப்பட்ட கருத்துக்கள், கியாஸ், இஸ்திஹ்சான், அல் ஊருஃப்னு சொல்லக்கூடிய சட்டங்களை வச்சு இவங்க இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒரு இமாமாக இவர்கள் காணப்பட்டார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இவங்களோட பிரபல்யமான நூல்களாக ஃபிக்ஹுல் அக்பர், அல்லாலிம் வல் முத்தஅல்லிம், முஸ்னத்னு சொல்கிறதெல்லாம் இவங்களோட நூல்களாகத்தான் காணப்படுகின்றது. இதே போல் இவங்கள்ட்ட கல்வி கற்ற மாணவர்களாக இமாம் அபு யூசுஃப் ரஹிமஹுல்லா, அதே போல் முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா இவங்களும் முக்கியமானவங்களாக காணப்படுறாங்க. அதே போல் தான் இமாம் அபு யூசுஃப் ரஹிமஹுல்லா அவங்க எழுதின கிதாபு சலா, கிதாபுல் ஃபராயில் இடத்துல இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களோட கருத்துக்கள் தான் அதிகமாக காணப்படுறது இதனுடைய சிறப்பியல்பாக காணப்படுகின்றது. அதே போல் இவங்களோட மதுஹப்ட பேர் ஹனஃபி மதுஹப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இமாம் அபு ஹனீஃபா, அவங்களை ஈஸியாக படமாக்கி வைக்கிற ஹனீஃபா, ஹனஃபி. ஸோ ஹனஃபி மதுஹப்னு சொல்லி இவங்களோட மதுஹப் அழைக்கப்படுகின்றது. எனவே இவங்க ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்களோட காலத்தில் தான் இவங்களோட மதுஹப் பிரபல்யம் அடைகின்றது. அடுத்ததாக இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா இவங்களோட வாழ்க்கை காலம் எப்படி? ஹிஜ்ரி 93 ஹிஜ்ரி 179 வரைக்கும் தான் இவங்களோட காலம். இவங்க மதீனாவில் தான் பிறக்காங்க, மதீனாவில் தான் மவுத்தாகிறாங்க. இவங்க எந்த ஒரு நாட்டுக்குமே இவங்க பயணம் போனதில்லை, மதீனாவிலேயே வாழ்ந்து மதீனாவிலேயே மவுத்தாகிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அஹ்லுர் ரஇ, அஹ்லுல் ஹதீஸ் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சிந்தனை கொள்கையுடையவங்களை தான் இவங்க காணப்படுறாங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். இவங்க அல் முவத்தான்னு சொல்லக்கூடிய கிதாபினுடைய ஆசிரியராகத்தான் இவங்க காணப்படுறாங்க. இவங்களோட சட்ட மூலாதாரம் எப்படி? அல் குர்ஆன், சுன்னா, அதே போல் மதீனாவாசிகளினுடைய நடைமுறைகள் என்ன, அவங்க மதீனாவில் தான் இருந்தாங்க. ஸோ மதீனாவாசிகளினுடைய நடைமுறைகள், அதே போல் நபித்தோழர்களினுடைய இஜ்மா, நபித்தோழர்களோட தனிப்பட்ட கருத்துக்கள், கியாஸ், அல் இஸ்திஸ்லாஹ், அல் உர்ஃப்னு சொல்லக்கூடியது இவங்களோட சட்ட மூலாதாரங்களாக காணப்பட்டுச்சு. இவங்களோட அந்த கிதாபான அல் முவத்தா அந்த கிதாப் ஹதீஸ் நூலாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிக்ஹ் நூலாகவும் காணப்படுகின்றது. அதே போல் இவங்களோட சட்ட தீர்ப்புகளை இவங்கள்ட்ட கல்வி பயின்ற மாணவர்கள் அதை தொகுத்து அல் முத்தவ்வனான்னு சொல்லி வெளியிட்ட ஒரு கிதாபை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. இவங்க ஹிஜ்ரி 150 ஹிஜ்ரி 204 வரைக்கும் உள்ள காலம். இவங்க காசாவில் ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க. அதே போல் ஹிஜ்ரி 204 எகிப்தில் ஃபுஸ்தாத்னு சொல்லக்கூடிய நகரத்தில் மவுத்தாகிறாங்க. இவங்க அதிகமான நாடுகளுக்கு, அதிகமான பகுதிகள், அதிகமான பிரதேசங்களுக்கு இவங்க பயணம் போய் அங்கே ஃபிக்குகளை கற்றுக்கொள்கிறாங்க. ஃபிக்கு மட்டுமல்லாமல் ஹதீஸ் கலையை இவங்க கற்றுக்கொள்கிறாங்க. அதில் மதீனாவில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல ஃபிக்கு கலையை கற்றுக்கொள்கிறாங்க. மக்காவில் சுஃபியான் பின் உயைனான்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட ஃபிக்கு கலையை கற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் ஈராக்குக்கும் போய் ஈராக்கில் இமாம் முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா அவர்களிடத்துலேயும் கல்வி கற்றுக்கொள்றதை நாங்கள் பார்க்கலாம். இவர்களுடைய சட்ட மூலாதாரமாக அல் குர்ஆன், சுன்னா, இஜ்மா, சஹாபாக்களினுடைய கருத்துக்கள், அதே போல் கியாஸ், அல் இஸ்திஹ்சாப் இது எல்லாமே இவங்களோட சட்ட மூலாதாரமாக காணப்பட்டுச்சு. அதே போல் இவங்களோட சட்டத்துறை பங்களிப்புக்கு சான்றாக அவங்க எழுதின நூல்கள் என்ன? கிதாப் அல் உம்மு, கிதாப் அர் ரிசாலா ஃபி உசூலில் ஃபிக்ஹ். கிதாப் அல் உம்முன்னு சொல்கிறது ஃபிக்ஹ் கிதாபாகவும், கிதாப் அர் ரிசாலா ஃபி உசூலில் ஃபிக்ஹ்ன்னு சொல்கிறது உசூலுல் ஃபிக்ஹ். நாங்கள் எப்படி உசூலுல் ஹதீஸ்னு சொல்லி படித்தோமோ, அதாவது ஹதீஸினுடைய அடிப்படைகளை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கலைன்னு சொல்லி படித்தோமோ, அதே போல் உசூலுல் ஃபிக்ஹ்னு சொன்னால் ஃபிக்ஹ் கலையை விளங்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை தான் இந்த உசூலுல் ஃபிக்ஹ். ஸோ இவங்க ஃபிக்ஹ்ன்ற கிதாப்லையும் எழுதுகிறாங்க, ஃபிக்ஹ்ன்ற கிதாபையும் எழுதுகிறாங்க. அடுத்தது உசூலுல் ஃபிக்ஹ்ன்ற கிதாபையும் இவங்க எழுதுகிறாங்க. எனவே இப்படி இவங்களோட பங்களிப்பு சட்டத்துறை பங்களிப்பாக காணப்படுது. அடுத்ததாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இவங்களோட காலம் ஹிஜ்ரி 164 ஸ்டார்ட் ஆகி ஹிஜ்ரி 241 முடியுது. இவங்க பகதாதில் பிறந்து பகதாத்லேயே மவுத்தாகிறாங்க. இவங்க பிறந்த கால பகுதியில் இவங்க வாழ்ந்த அந்த நேரத்தில் அறிவு, ஆராய்ச்சி இது எல்லாத்தையுமே தூண்டக்கூடிய வகையில் அந்த காலம் காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பகதாத்தில் அதிகமான கலைகள், தஃப்சீர் கலை, ஃபிக்ஹ் கலை, அரபு மொழி, இப்படி இலக்கியம் இதில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றகரமாக விளங்கிய ஒரு நாடாக இந்த பகதாத்ன்றது காணப்பட்டுச்சு. எனவே இவங்களுக்கு இந்த ஃபிக்ஹ் கலையை பற்றி படித்து கொள்றதுக்கு மிகவும் ஈஸியாக இருந்துச்சு. அந்த பிரதேசத்தில் அவங்க இருந்த பிரதேசத்தில் அஹ்லுர் ரஇ சிந்தனை பிரிவும் இருந்துச்சு, அஹ்லுல் ஹதீஸ் சிந்தனை பிரிவும் இருந்துச்சு. எனவே இது ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு அவங்க 2 விடயங்களை அவங்க கல்வி கற்றுக்கொண்டாங்க. இவங்கள்ட்ட நேரடியாக படித்த மாணவர்கள் இல்லைன்னு சொன்னாலும் கூட இவங்களோட புதல்வர்கள் மசாயில் சாலிஹ்னு சொல்லியும் முஸ்னத் என்றும் அழைக்கப்படக்கூடிய கிதாபை, நூலை இவர்கள் தொகுக்கிறாங்க. இவங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா முஅ்தஸிலா கோட்பாடு எதிர்க்கிறாங்க.
இவங்க முஅ்தஸிலா கோட்பாடை ஏற்கிறதுக்கு மறுத்ததன் காரணமாக இவங்க ஹலிஃபா மஅ்மூனால் இவங்க மிச்சமே துன்புறுத்தப்படுறாங்க. எனவே இவங்களோட சட்ட மூலாதாரமாக இவங்க எடுத்துக்கொண்டது அல் குர்ஆன், சுன்னா, சஹாபாக்களுடைய இஜ்மா, சஹாபாக்களுடைய கருத்துக்கள், கியாஸ், இது எல்லாத்தையும் இவங்க சட்ட மூலாதாரமாக எடுத்துக்கொண்டாங்க. அடுத்ததாக ஃபிக்ஹினுடைய தேக்க காலம். இந்த காலம் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் ஆகி ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய கால பகுதியில் முடியுது. இந்த தேக்க காலத்துக்கான காரணங்களை பற்றி ஆய்வு செஞ்ச அறிஞர்கள் சில காரணங்களை குறிப்பிடுறாங்க. இதில் ஃபிக்ஹினுடைய பொற்காலத்தில் அதிகமான அறிஞர்கள், அறிவு, தேடல், ஆய்வு இது எல்லாமே இருக்குது தானே. ஸோ நிறைய இமாம்கள் சட்ட தீர்ப்புகளை நூல்களாக தொகுக்குறாங்க. ஸோ அப்படி தொகுத்ததால் அவங்களுக்கு பின்னால் வந்தவங்க அந்த மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்றதுக்காக அவங்க இஜ்திஹாத் செஞ்சு எடுத்துக்கொள்ளாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமாம்களினுடைய நூல்களில் இருந்து தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் அங்கே தோன்றுது. எனவே இவங்க இஜ்திஹாத் செய்கிறத கைவிட்டுடுறாங்க. அதே போல் புதிய பிரச்சனைகள் வார டைமில் இமாம்களையே பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகுது. அதே போல் அந்த இமாம்ட சிந்தனைகளை, கருத்துக்களை, அவர்ட மரபை விடாப்பிடியாக பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய தன்மையும் அங்கே தோன்றுது. இதனால் இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் உருவான இந்த பற்று உணர்வுண்டது அங்கே ஒரு மதுஹபினுடைய சிந்தனையை பின்பற்றதாக அங்கே மாறுது. இப்படி மாறினத்தால் இவங்க புதுசாக சிந்திக்கக்கூடிய திறமையை விட்டுட்டு இமாம்கள கருத்தை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அதே போல் தான் அப்பாசிய கலீஃபாக்களினுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட நீதிமன்ற முறை, அதே போல் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய முறை, இவற்றையெல்லாம் அடுத்து பார்த்தா இதுலேயும் மதுஹபுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே தீர்ப்புகள் வழங்கப்படுது. மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய தன்மை தான் அந்த நீதிமன்றத்திலையும் காணப்படுது. மாறாக அவங்களாகவே இஜ்திஹாத் செஞ்சு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உருவாக்கக்கூடிய நிலைமைன்றது அங்கே காணப்படலை. அடுத்ததாக அப்பாசியா ஹிலாஃபத்தினுடைய இறுதியில் சின்ன சின்ன அரசுகள் தோற்றம் பெறுது. அதாவது சிற்றரசுகள் அவங்க தோற்றம் பெறுறாங்க. தங்களுக்குன்னு சொல்லி ஒரு மதுஹபை, குறித்த மதுஹபை தாங்கள் பின்பற்றதாக அவங்க சொல்லிக்கொள்வாங்க. சின்ன சின்ன அரசுகள் கட்டாயம் நிர்பந்திக்கப்படுவாங்க. அதாவது இந்த அரசு நாங்கள் இந்த மதுஹபைத்தான் பின்பற்றணும்னு சொல்லி அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்க. உதாரணமாக எகிப்தில் ஷாஃபி மதுஹபை பின்பற்றது, அதே போல் ஸ்பெயினில் மாலிக் மதுஹபை பின்பற்றது. இப்படி அவர்கள் நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. அடுத்த விஷயம்தான் அறிஞர்களுக்கு மத்தியில் உருவான பொறாமை உணர்வுகள். இதனால் அவங்களோட சிந்தனையில் யாராச்சும் எங்களை குறை பிடிச்சிருவாங்களோ, நாங்கள் சொல்கிறது பொல்லன்னு சொல்லி எங்களை பொலை பிடிச்சிருவாங்களோன்னு சொன்னதுக்கு அதுக்காகவே தங்களுடைய கருத்துக்களில் அவங்க சுருக்கி கொள்கிறாங்க. அதே போல தான் தகுதியற்றவர்கள் இஸ்லாத்தை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க இஜ்திஹாதினுடைய வாயில் மூடப்பட்டுட்டேன்னு சொன்ன இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாத்தை வளைக்கிறதுக்கு வராங்க. அதனால் இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே தேக்க காலமாக இந்த ஃபிக்ஹினுடைய தேக்க காலம்னு சொல்லி இந்த காலம் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஃபிக்ஹ் மீள் எழுச்சி பெறும் காலம். இந்த காலம் ஹிஜ்ரி 1286 ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த காலத்தை சொல்கிறோம். இந்த காலம் எதில் ஸ்டார்ட் ஆகினுச்சுன்றத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நிறைய அறிஞர்கள் சொல்கிறது உஸ்மானிய ஆட்சி காலத்தில் தான் இந்த மீள் எழுச்சி பெறும் காலம் ஆரம்பித்ததுன்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள், அந்த நீதிமன்றங்கள் மதுஹப் சிந்தனையை பின்பற்றாமல் அவர்களுக்குன்னு சொல்லி அல் குர்ஆன் சுன்னாவிலான ஒரு சட்ட கோவை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி மஜல்லத்துல் அஹ்காம் அல் அதுலியான்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை உருவாக்குறாங்க. இதை ஹிஜ்ரி 1293 வெளியிடப்படுது. நவீன பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சட்ட நூலினுடைய பாணியில் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதனுடைய சிறப்பியல்பாக காணப்படுகின்றது. இவ்வாறு உஸ்மானியா ஹிலாபத் 1924 வீழ்ச்சி அடையுது. இதன் காரணமாக ஐரோப்பிய ஆதிக்கம் முஸ்லீம் உலகத்தில் உள்ளுக்கு வந்துட்டு, முஸ்லீம் உலகத்துக்குள்ளே இந்த ஐரோப்பிய ஆதிக்கம் உள்வாங்கப்பட்டுட்டு இந்த அடிப்படையில் 2 குழுவினர் தோற்றம் பெறுறாங்க. எனவே அதில் முதலாவது குழுவினர் ஐரோப்பிய சிந்தனைகளுக்கு உள்வாங்கப்பட்டவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த முஸ்லீம் சமூகத்தோட பின்னடைவுக்கு காரணம் பழமை போற்றக்கூடிய பண்பு தான். எனவே அதிலிருந்து விடுபட்டு ஐரோப்பியர்களுடைய அடிப்படையிலான புதுசான வாழ்க்கைக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றிட்டு போகலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இல்லை அல் குர்ஆன் சுன்னாதான் எங்களோட அடிப்படை மூலாதாரம், இஸ்லாமிய வாழ்க்கை முறைன்றது, ஷரியா சட்டன்றது இஸ்லாம்
இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்குரிய ஒன்றாகத்தான் காணப்படுகின்றதே தவிர சமூகத்தினுடைய பின்னடைவிற்கு இது ஒருபோதும் இது ஒரு காரணமாக காணப்படாதுன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அவர்களுடைய காலத்தினுடைய தேவைக்கேற்ற மாதிரி புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லக்கூடிய கருத்தை கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. எனவே ரெண்டு தரப்பினர், ஒன்று ஐரோப்பியர்களினுடைய கருத்துக்கு இடம்பாடாக வரக்கூடியவர்கள், இன்னொன்று இல்லை புதுசாக ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அல் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நாங்கள் இஜ்திஹாத் செஞ்சு அதற்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லக்கூடிய இரண்டு பிரிவுகள் தோற்றம் பெறுறாங்க. இப்படி ரெண்டாவது பிரிவினர், அதாவது அல் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது பிரிவினருடைய கருத்துகளுக்கு இடம்பாடாக 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் முஸ்லீம் நாடுகள்ல எல்லாம் தனியார் சட்டங்கள் என்ற எல்லைக்குள் இந்த முஸ்லீம்கள் இயங்குறாங்க. இதில் தான் விவாக பதிவாக இருக்கட்டும், விவாக வயது, பலதாரம் திருமணம், அதே போல் மனைவியினுடைய வாழ்க்கை செலவு, இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தொகுக்கப்படுகின்றது. இஸ்லாம் எதனை எங்களுக்கு சொல்லித்தந்தது அந்த அடிப்படையில் சட்ட கோப்புகளாக சட்ட கோவைகளாக நூலுறுப்படுத்தப்படுகின்றது, தொகுக்கப்படுகின்றது. இதனால் முஸ்லீம்கள் தங்களுடைய எல்லைக்குள் அவர்களுடைய தனியார் சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய தேவைகள் அங்கே உருவாகுது. எந்த ஒரு மதுஹபையும் சாராமல் அல் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தான் எங்களோட வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி உருவாக்குறாங்க. இதற்கு உதாரணமாக நாங்கள் ஜோர்தான், சிரியா போன்ற நாடுகளை நாங்கள் குறிப்பிடலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சட்டக்கலை மிக மிக விரிவான அடிப்படையில் ஆய்வு செய்யப்படக்கூடிய ஒரு துறையாக மாறி இருக்கின்றது. இப்போ வரைக்கும் இமாம்கள் இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தற்காலத்தில் ஏற்படக்கூடிய புதிய புதிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை சொல்லக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் ஆய்வு, அறிவு, தேடல் எல்லாமே மிக விருத்தி அடைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு கலையாக இந்த ஃபிக்ஹ் கலை காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வரைக்கும் தனிநபர் இஜ்திஹாத், கூட்டு இஜ்திஹாத், சஹாபாக்கள் அந்த காலத்தில் என்ன வழிமுறையை பின்பற்றினார்களோ அதே வழிமுறை இன்றைக்கு வரைக்கும் இஜ்திஹாத் மூலமாக நடந்து கொண்டு வருகின்றது. அதே போல தான் சமகாலத்தில் இருக்கக்கூடிய தலையை சிறந்த இமாம்களுக்கு உதாரணமாக நாங்கள் கலாநிதி யூசுப் அல் கர்லாவி ரஹ்மஹுல்லா அவங்களை நாங்கள் குறிப்பிடலாம். இப்படி பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்காகத்தான் செயற்படக்கூடிய மஜ்மாஉல் ஃபுகூஹுல் இஸ்லாமின்னு சொல்லக்கூடிய சட்ட நிறுவனங்களை நாங்கள் இரண்டாவது வகைக்கான உதாரணங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி மிச்சம் நிறைய விஷயம் படித்தோம். மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பு பிள்ளைகள். ஸோ நல்லா படிங்க. இன்றைக்கி படித்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படி விளங்கலைன்னு சொன்னால் 1க்கு 2 3 தடவை நீங்கள் இதை போட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும். மிச்சம் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ பிள்ளைகள் இன்ஷால்லா நல்லா படிங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.